ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மைசூர் பேலஸ்க்கு வெளியில் எப்படிலாம் கடைகள் இருக்குது, என்னென்ன போட்டு விற்றுட்ருக்காங்க, என்னென்ன இருக்குது, அதை பற்றி ஒரு வியூ பார்க்கலாம். நாங்கள் பேலஸ் பார்த்துட்டு வெளியில் வந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழமை வாய்ந்த காயின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்மளால் இப்போ இது எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல நம்மளால் வச்சு சேகரிச்சிக்க முடியாது. இது மாதிரி இடங்கள்ல நம்ம பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைங்களுக்கும் இதெல்லாம் காட்டுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த 20 பைசா, 10 பைசா இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பாருங்க, ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த காயின்ஸ் இது எல்லாமே. முருகர், வள்ளி தெய்வானை உருவம் பதித்த இதெல்லாம் இருக்கு பாருங்க. அடுத்து நேரு, இந்திரா காந்தி இது மாதிரிலாம் போட்டிருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த காயின்ஸை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். பல உருவங்கள் பதித்த ஒரு காயின்ஸ்லாம் இருந்தது. உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், அப்படியே நீங்க பாருங்க. இது நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம இதை பார்க்க வைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்காதவங்க இந்த வீடியோ மூலியமா உங்க குழந்தைங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த காயின், அதாவது அந்த காசுகள் இதெல்லாம் இருந்தது. அதை ஒரு ஆல்பம் மாதிரி பண்ணி அழகா கவர் போட்டு அழகா வச்சிருந்தாங்க. இது வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு காயினையும் அவ்வளோ ஒரு சேஃபா அழகா வச்சு ஆல்பம் பண்ணி கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம சுவாமி சிலைகள்லாம் ரொம்ப உள்ளங்கை அளவுக்கு, அதாவது உள்ளங்கையில் அடக்குற மாதிரி சின்ன சின்ன சுவாமி சிலைகள்லாம் ரொம்ப பழமை வாய்ந்த சிலைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் இந்த மைசூர் பேலஸ்க்கு வெளியிலேயே பார்க்க முடியுது நம்மளால. நீங்க போனாலும் பாருங்க. குழந்தைங்களை அழைச்சிட்டு போனாலும் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது லட்சுமி விநாயகர் பதித்த காயின். இது சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே ஒரு வியூ நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. இது ராமர்னு நினைக்கிறேன். அது பாருங்க எவ்வளோ காயின் வச்சுருக்காங்க பாருங்க. சுவாமி சிலைகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. இது பெருமாள் அது மாதிரி. அதுலேயே பார்த்தீங்கன்னா யானை சிலைகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளங்கையில் அடக்கமான சிலைகள், அதாவது உள்ளங்கையில் வச்சா ரொம்பவே குட்டியாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி சிலைகள். இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன். ஏன்னா இது ரொம்ப பழமை வாய்ந்த சிலைகள். அதை தான் உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பேலஸ்க்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு தேவையான காஸ்மெட்டிக் ஐட்டம், அப்புறம் நிறைய அந்த ஜூஸஸ் இது மாதிரிலாம் விற்றுட்டு இருந்தது. ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா நாக சிலைகள் இது மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் சிலைகளை பார்த்துட்டு இதை தொடர்ந்து பக்கத்தில் என்னென்ன கடைகள் இருக்குன்னு அப்படியே உங்களுக்கு அப்படியே லைட்டாக சும்மா கவர் பண்ணேன். இது மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான காஸ்மெட்டிக்கு, அப்புறம் இது மாதிரி சைக்கிள்ஸ் இருந்தது. அப்புறம் வுட்லேயே பண்ண மான் இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான ஹோம் டெக்கர்ஸ் இது மாதிரிலாம் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. மைசூர் பேலஸை அப்படியே வுட்லேயே செஞ்சு அழகாக சின்னதாகவும் அப்படியே பெருசாக இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அப்புறம் தொட்டிலெலாம் வச்சுருந்தாங்க. இது மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதை தொடர்ந்து நிறைய நான் ஒரு சைடு தான் எடுத்துகிட்டு வர்றேன். அந்த சைடு ரொம்ப நிறைய கடைகள்லாம் இருக்குது. இது மைசூர் பேலஸ்குள்ளே இருக்க அந்த ஜுவல் பாக்ஸு, அந்த மாடலில் சின்ன சின்ன ஜுவல் பாக்ஸாக வுட்லேயே செஞ்சு விற்றுட்ருக்காங்க. டிராக்டர் இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. தோடு இது மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் சீப்பு வச்சுருந்தாங்க. ரொம்பவே கைவினை பொருட்கள் மாதிரி ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போனாலும் விசிட் பண்ணி நாங்களும் எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு, இந்த யானையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் உண்டியல் இது மாதிரிலாம் நல்லா இருந்தது. எல்லாத்தையும் நாங்களும் பார்த்துட்டு எங்களுக்கு தேவையானது, எங்கள் குழந்தைங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்களும் வந்தோம். சூப்பராக இருந்தது எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய மைசூர் விலாக் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். மைசூர் விலாக்ஸில் இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.